ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் எலும்பு கறி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் எலும்பு கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. நான் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு இப்போ உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்க எலும்பு பீஸ் மட்டும் நம்ம தனியாக ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துகிட்டு இப்போது நாம் அதை வச்சு நம்ம மட்டன் எலும்பு கறி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை இந்த மாதிரி பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கிளாஸ் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் சூப் ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். நீங்கள் சூப் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் மட்டன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம். அடுத்து இதில் ஒரு 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் போட்டுட்டு நம்ம ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா பொறுமையாக வறுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம இந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். அடுத்து இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சூப் வேணால் சூப்பை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மட்டன் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சூப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் உப்பு மஞ்சள் தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு கிளாஸ் போல் தண்ணி, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதி வரணும். கொதி வரும்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வர்றதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வரும்போது 3 மிளகாய் எடுத்துகிட்டு அதை நடுவில் கீறி விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போது மட்டும்தான் மிளகா ஆட் பண்ணோம். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் மிளகாயை இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேக விடணும். இப்போது நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா வற்ற விடுங்க. கடைசியில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே வச்சதுமே கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிரும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் எலும்பு கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். See you on next video.